கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். You came near when I called you and you said do not fear. Lamentations 3:57. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? அராயா சிறு வயதிலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொண்டாலாம். எல்லாருமே வாழ்க்கையில எப்பவுமே இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு குழந்தை பருவத்துல அவ மன அழுத்தத்திலையும் தனிமையிலையும் வளர்ந்தாலாம். அவளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் அவளுடைய உள்ளம் தனிமையாகவே உணர்ந்ததா. பள்ளி பருவத்துல ஒரு நல்ல தோழி கிடைத்தாலாம். அப்ப அவ நினைச்சாலாம் இனிமே நம்ம தனியா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா காலம் செல்ல செல்ல அந்த தோழி மெதுவா தூரமானாலாம். அவளுடைய தோழிக்கு புதிய நண்பர்களும் புதிய உலகமும் பழைய உறவு மங்கி விட்டது போல இருந்ததா. நாட்கள் செல்ல செல்ல இது சரியாகும்னு நினைச்சாலாம். கல்லூரியில அவ காதலிக்க ஆரம்பிச்சாலாம். நான் எப்பவுமே உன்னோடதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். முதல் முறையா ஆராயா முழுமையா அவங்கள நம்பினாலாம். ஆனா வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் வந்தப்போ அவர் விலகி சென்றாரா. இனிமே இதை தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரா. அன்னைக்கு இரவு ஆராயா அமைதியா அமர்ந்து கொண்டு மெதுவா சொன்னாலாம், இசப்பா எல்லாருமே என்னை விட்டு ஏன் போறாங்க, நீங்க இருக்கீங்கன்னா என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அந்த அறையே அமைதியா இருந்ததா. ஆனா அவ இதயத்துல ஒரு அமைதி பிறந்ததா. பயம் குறைஞ்சுதான் மனம் லேசாச்சா. அவ உள்ளத்துல ஒரு மென்மையான குரல் போல உழந்தாளா. பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன்னு. அந்த நாளிலிருந்து அரையா ஒரு விஷயத்த புரிந்து கொண்டாளா. மனிதர்கள் வாழ்க்கையில சில காலங்களுக்கு மட்டும்தான் வருவாங்க, ஆனா ஏசப்பா முழு வாழ்க்கைக்கும் நம்மளோட இருப்பாருன்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையிலயும் மனிதர்கள் நம்மளை விட்டு சென்றாலும் நம்ம கடவுளை அழைக்கும் போது அவர் நம்ம கூடவே இருந்து பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உறுதி அளிப்பார். ஆமென்.